மச்சான் அக்கா சொல்லி கத்திரிக்காய் வித்துட்டு வந்துடுங்க. இருக்குண்ணா சொல்பா. ஏப்பா கத்திரிக்காய் எவ்வளோண்ணா கிலோ? நான் கிலோ 50 ரூபாண்ணா. 30 ரூபா போட்டுக்காண்ணா. கிலோ 50 ரூபாண்ணா. 30 ரூபாண்ணா எடுக்கணும். நான் என்னண்ணா இப்படி பண்ணுறேன்? நான் என்னண்ணா இப்படி பண்ணுறேண்ணா? 50 ரூபா போட்டுக்கோண்ணா. டேய் இன்னத்துல கம்மன் உக்காரா சின்ன பையன். நான் 50 ரூபாண்ணா. 35 ரூபா. நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 ரூபானா போட்டுக்கோண்ணா ப்ளீஸ்ண்ணா. நாங்கள் விவசாயம் மருந்து செடி நட்டு மருந்து போட்டு அப்புறமா அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வந்து டவுனுக்கு எடுத்துன்னு வந்து அதை விற்றுட்டு போகிற வீட்டுக்கு ஒன்றும் சாப்பாடு கூட தரலண்ணா. காத்தால கூட தரலண்ணா. காயாக இருக்கிற வள்ளி இது காயுதுண்ணா. சரிண்ணா 40 ரூபா போட்டுக்கோங்க. 40 ரூபாயாண்ணா? 100 ரூபாய் சேர்த்து போண்ணா. சரி மச்சான் மூட்டை கொடுங்க. 2100 ரூபாப்பா. மச்சான் கத்திரிக்காய் அரைக்கி வச்சுட்டு வா. சரி பண்ணுறேண்ணா. ஃபோன்பே பண்ணுறீங்களா? சரிண்ணா நீங்களே பண்ணுங்கண்ணா. கட் பண்ணுறேன். நம்பர் சொல்லுப்பா. 80 56 54 04 19. எவ்வளோண்ணா? நான் 2100 ரூபாண்ணா. 1900 ரூபா. நான் எப்படின்னா 200 ரூபாய் பிடிச்சிங்கன்னா பெட்ரோல் கூட இல்லைண்ணா. நாங்கள் டவுன் நாங்கள் ரொம்ப தூரத்து வரேங்கண்ணா. 2000 ரூபா போட்டுக்கலாம். சரி ஓகேண்ணா சொண்ணா. ஹலோ என்னப்பா சைலண்ட் இருக்குதா? அக்கா ஃபோன் பண்ணிக்கிறேன் மச்சான். சைலண்ட் இருக்கு தெரில. இது பண்ணலாம் சொல்லுமா. கத்திரிக்காய் 1 கிலோவா? ஏம்மா வீட்லேயே அறுத்துச்சு இல்லை கத்திரிக்காய் தெரியாத எடுத்து வைக்க தெரியாதா ஏங்க? சரிம்மா வாங்கிட்டு வரணும் வேணுமா? கத்திரிக்காய் 1 கிலோ வேணுண்ணா. 1 கிலோ 100 ரூபாப்பா. பார்த்து சொல்லலாம் ரேட்டு 100 ரூபா. எங்ககிட்ட வாங்கும்போது 46 ரூபாய்க்கு வாங்கண்ணா. நீ சொல்ற ரேட்டு நான் விவசாயிங்க. அது நீ விவசாயிக்கு 46 ரூபாய்க்கு குடியா? ஐயோ சொல்லி வச்சிருக்கேன் மச்சானுக்கு. நம்ம உட்கார்றா. நம்மளுக்குலாம் 100 ரூபானா வாங்கு. இல்லை பக்கத்து கடையில் பாரு விற்கிறாங்க. இல்லைண்ணா நல்ல கத்திரிக்காய் நம்மகிட்ட அதிகமான கத்திரிக்காய். நான் ஏன் கத்திரிக்காய் அதிகமாக எங்கிட்டனா எந்துண்ணா இங்கெல்லாம் சொல்லக்கூடாது. சரிண்ணா குண்ணா ஒரு 2 கிலோ. மச்சான் வாங்கிக்கோடா. காசு கொடுத்துட்டு போடா. 1.5 காசு 200 கீழே ஒன்று போயிருக்குது. 200 ரூபாப்பா. இப்பெல்லாம் விவசாயிங்க வயதில் அழிக்காதண்ணா. இப்பெல்லாம் விவசாயிங்களே இப்படி ஏமாத்தணும். இப்படி விவசாயிங்களே 100 ரூபாய் 200 ரூபான்னு சொல்லி வாங்கும்போது ஒரு ரேட்டு வாங்குறாங்க மக்களே. விற்கும்போது ஒரு ரேட்டு விற்கிறாங்க மக்களே. விவசாயிங்களாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க மக்களே. நம்மளுக்கு தான் மக்களே.